நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அரசு பேருந்து மோதி 11ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதையடுத்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்குவதற்காக செய்தியாளர் கந்த பழனிவேல் இணைப்பில். கந்த பழனிவேல், விவரம் என்ன? வணக்கம் கோபால். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்துள்ள இலுப்பூர் மேலத்தெரு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவரது மகள் அஸ்வினி. இவர் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை 8 மணி அளவில் அஸ்வினி தனது தம்பி அவினாஷை பள்ளியில் கொண்டு விடுவதற்காக ஸ்கூட்டியில் சென்றுள்ளார். குறுக்கட்டி பைபாஸ் சாலை அருகே சாலையை கடந்த போது எதிர்பாராத விதமாக நாகர்கோவிலிருந்து வேளாங்கண்ணி நோக்கி வந்த அரசு விரைவு பேருந்து மோதியதில் பேருந்தின் முன் சக்கரத்தில் மாட்டிக்கொண்ட அஸ்வினி தலைநசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அதேபோல் அவரது தம்பி பின்னால் அமர்ந்த தம்பி அஸ்வின் பலத்த காயங்களுடன் சிகிச்சைக்காக ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இறந்த மாணவியின் தாய் தந்தையர் அஸ்வினின் உடலை கட்டிப்பிடித்து அழுத காட்சி மிகவும் பரிதாபமாக இருந்தது. இந்த நிலையில் சாலை விபத்து காரணம் பைபாஸ் சாலையில் பேரிகார்டு அமைக்கப்படாதே காரணம் என கூறி அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு கவர்னர் வருகைக்காக அந்த பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பேரிகார்டு, அதாவது சாலை தடுப்பு அகற்றப்பட்டு மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்படாதே விபத்துக்கு காரணம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தம்பியை பள்ளியில் விடுவதற்காக சென்ற 11ஆம் வகுப்பு மாணவி பேருந்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கோபால், உங்கள் விவரங்களுக்கு நன்றி கந்த பழனிவேல்.